கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to his holy name. இது ஒரு அடக்காராதனையாக இருந்தாலும் இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம். Though it is being a funeral service, this is the blessed time. உலகத்து மனிதர்களுக்கு இது ஒரு இழப்பு, ஆனால் நமக்கு ஒரு பெரிய மிகுந்த ஆதாயம். For the earthly people this is the loss, but for unto us this is a great feast. பாஸ்டருடைய அடக்காராதனை என்பது நித்தியத்திலே மிகவும் மகிமையான ஒரு நேரமாகும். The rest of this pastor is a great time in heaven. இந்த நேரம் பரலோகத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு நேரம். ஒரு விலையேற பெற்ற ஒரு சீயோனின் கல் பரலோகத்திலே இணைக்கப்பட்ட ஒரு நேரம். This is a great rejoicing time in heaven, and this is the time which the stone in Zion has been gathered unto him. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ ஊழியம் செய்து எங்கோ தங்களுடைய ஓட்டத்தை ஊழியர்கள் முடிக்கிறார்கள். Somewhere the servants of God are born, and somewhere they are grown, and somewhere they are finishing their race. அவருடைய தரிசனம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் போக வேண்டும், அதுதான் அவருடைய தரிசனம். Their vision is wherever the Lamb of God goes, there theresoever they will go. Pastor Yesudas அவர்களை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். From before the foundation of the world, before the world creation, the Lord chosen Pastor Yesudas. இவருடைய தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் அந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. Because his father accepted the Lord Jesus, they couldn't live on that area. இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் அவர்கள் அங்கே தொழிலுக்கு மீன்பிடிக்க அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. Because they accepted Jesus, they were not accepted to fishing in the area. அப்ப ஊர்ல இருக்கவும் முடியாது, ஊர்ல வேலையும் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில இயேசுவே போதும் என்று சொல்லி அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு அவர்கள் ஒரு பழவேற்காட்டுக்கு அவர்கள் வந்து விடுகிறார். Because they accepted Jesus, they were not able to live in the village, and they couldn't do the fishing, so that they came out to Palavekkadu. இங்கே வந்தபோது அவர்கள் விசுவாச வீட்டுக்கு அருகிலேயே வீடு, பக்கத்து வீடு, விசுவாச வீட்டு சோறும் அந்த சோறும் அடுத்தடுத்த வீடு. When they came unto Palavekkadu, their house and Faithum is next to it. இயேசுவை அறியதுக்கு முன்பாக அவர் காண்டியப்பன், இப்பொழுது அவர் இயேசுதாஸ். Before his father accepted, before he accepted Jesus, his name was Gandhian, but now he is just Kandiyappan, but now he is Jesudas. அவரே ஊழியத்துக்கு வந்து இயேசுவுக்கே கடைசி வரை யாராக இருந்தார்? தாசனாகவே இருந்து இயேசுவோடு போய் சேர்ந்திருக்கிறார். After coming to the ministry till now, he was a servant unto the Lord and became Jesudas. நான் 88 89ல நான் பழவேற்காட்டுல ஊழியத்துக்கு போகும்போது முன்னாகவே அவர் ஊழியத்துக்கு வந்து விட்டார். Before I went over to Palavekkadu for the ministry by 1988, 98 and 99, before that he came to the ministry. ஆண்டவரை நம்பி அந்த குடும்பம் இங்க வந்த பின்பு அவர்கள் ஒருபோதும் தாழ்ந்து போகவில்லை. கர்த்தர் அந்த குடும்பத்தை அந்த வந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இவர்கள் குடும்பம் தான் செழிப்பாக ஆசீர்வாதமாக அந்த இடத்தில் காணப்பட்டது. After believing Jesus and came unto Palavekkadu, this family is not became of poor, but they have flourished in that area. அவங்க அப்பா ஒரு நீதிமான். His father was a righteous one. ஃபைத்தம்ல 4 மணி ஜெபம் நடக்குதோ இல்லையோ அவர் அங்க உட்கார்ந்து ஒரு ஸ்டைல்ல ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும். கரெக்ட்டா 4 மணிக்கு அவருக்கு தெரிஞ்ச ராகத்துல பாட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. நான் எனக்கு என் ஜன்னல் அவருக்கு அங்க எப்படி பார்த்தா அதுல உட்கார்ந்திருப்பாரு. My window is next to his door, so I can see his father. So even if the praising is going on in the faith or not, his father used to start the song by 4 o'clock in the morning. இவருக்கு இந்த சீயோனின் தரிசனம் கிடைத்தபோது, when this pastor got the vision about Zion, இந்த வெளிப்படுத்தல் கிடைத்தபோது, when he got the revelation, ஆண்டவருக்கு பின்னேயே கடைசி வரைக்கும் போக வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் கிடைத்தபோது, till the last very end he must go back before after Jesus. சிலுவை சுமக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் கிடைத்தபோது, when he got the vision to bear the cross for Jesus, உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்து விட்டார். Once for all, he left all those things and came back behind Jesus. என்றைக்கு அவர் வெளியே வந்தாரோ அன்றையிலிருந்து நேற்று வரை அவருக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். From the day when he came out to serve the Lord till yesterday, he was faithful unto the Lord. விசுவாசிகளுக்கு இயேசுவின் மேல் ஒரு நேசம் இருக்கிறது, ஊழியர்களுக்கு நேச வைராக்கியம் இருக்கிறது. For believers, they have love for Christ, but unto the servants of God, they have zeal for love unto Christ. நேசம் அக்கினி போன்றது, நேச வைராக்கியம் அது அக்கினி ஜுவாலை போன்றது. The love is like fire, but the vehement, the zeal is as like vehement fire. இயேசுவை பற்றிய அந்த அன்பு விசுவாசிகளுக்கு அக்கினியாக இருக்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஊழியர்கள் அது அக்கினி ஜுவாலையாய் மாறும் பொழுது
எல்லாமே அவர்களுக்கு குப்பையாக தென்படுகிறது. When the love of God is constraining the believers, they are feeling that as a fire. But when the love of God constrained the servant of God, that love becomes a vehement fire, and they feel everything as dung and dust. இந்த ஊழியம் ஒரு சிலுவை பாதை, அது எல்லாருக்கும் தெரியும். This way of this ministry is a affliction. இவருக்கும் கூட இந்த ஊழியம் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. For this pastor also, this ministry is not so easy unto him. ஆரம்பத்துல கூட அவர் நாசரேத்துல இருந்தார். In the beginning stages, he was in Nazareth. பின்பு பலவிதமான ஒரு நெருக்கத்துல போனார். By the time he went into a great strait. அதுக்கு பின்பு கர்த்தர் மறுபடியும் அவரை கனம் பண்ண ஆரம்பித்தார். After that, the Lord honored him, began to honor him. எல்லாம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எந்த வல்லமையும் அவரை பிரிக்க முடியாமல் தேவன் காத்தார். So the Lord preserved him so that nothing could separate him from the love of Christ. மதுரையில எங்க கூட இருந்தாரு. He was also in Madurai along with me. கடைசில சுத்தி கடைசில எனக்கே அசிஸ்டன்ட் ஆனாரு. At last he came as assistant in Paramakudi Center. இருக்கிற நாட்கள்ல ரொம்ப 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 தாழ்மையா ரொம்ப எல்லா விதத்திலயும் அட்ஜஸ்ட் பண்ணி என்னை அறியாமல் எதையும் செய்யாம ஒரு அருமையான ஒரு சகோதரன். Till he was with me, he was a very humble pastor, and he never did anything without the knowledge of me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to his holy name. இடையில கூட நான் பேசினார், ஆனால் நான் மரிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. In the middle way, I talked to him, and he also spoke to me, but I never thought he will die. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Psalm 116:15 பார்க்கும் பொழுது, when we read Psalm 114 and 16 and 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், Psalm 116 and verse 15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Holy praise be to his holy name. உலகத்துல எவ்வளவோ பேர் தோன்றுகிறார்கள், எவ்வளவோ பேர் மறைகிறார்கள். Many are born in this world, and many are dying also. எத்தனையோ மரணங்களில் நாம் பங்கெடுக்கிறோம். We are also taking part in many death. எத்தனையோ விதங்களில अनेகர் மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். In many ways many are dying. மென்மையானவர்கள், தாழ்மையானவர்கள், எவ்வளவோ ஜனங்கள் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் மரிக்கிறார்கள். Many great and small are dying in groves. இவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையில அருமையானது அல்ல. But that all deaths are not precious in the sight of God. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. But the precious in the sight of the Lord is the death of his saints. ஊழியத்துக்கு கூட अनेகர் வரலாம். Many would have come for this ministry. ஊழியம் செய்யலாம். They can do the ministry. கடைசி வரைக்கும் ஊழியத்துல இருக்கலாம். They can till ministry till the end. ஆனால் அவர்களுடைய மரிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தவான்களாய் மரித்திருக்கிறார்கள். But we have to find out whether they have died as a saint while they die. இந்த கேள்விதான் மிகவும் முக்கியமானது. This question is a very important thing. ஊழியர்களுடைய மரணம், விசுவாசிகளுடைய மரணம் கர்த்தருக்கு பார்வையுடைய அருமையானதுன்னு வேதம் சொல்லவில்லை. But the death of the saints and also the believers is not precious in the sight. இல்ல ஊழியர்கள் விசுவாசிகளுடைய மரணம் அருமையானது என்று கர்த்தர் சொல்லவில்லை. The Lord never said that the death of the believer and the saint are precious. ஊழியர்கள் the servants of God and the believers are precious in his sight. பரிசுத்தவான்களின் மரணம் மட்டுமே கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. But the death of the saints is only precious in the sight of the Lord. இவர் ஒரு பரிசுத்தவான். But this pastor is a saint. ஆரம்பத்திலிருந்து அவர் அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருந்து வந்து கடைசியாக ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கிறார். From the beginning he was steadfast in his holiness, and till the end he was on that step. ஒரு பரிசுத்தவானுடைய அந்த குவாலிட்டி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன? What are the qualities of a saint or the qualifications? முதலாவது தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ, First of தேவன் அந்த அவர் தெரிந்து கொள்கிறார். Saints means first of all the Lord must choose him. என்னாகமம் 16:7 பார்க்கும்போது, when we read in Numbers 16:7, ஜனங்களுக்குள்ள கேள்விகள் வந்தபோது, when the questions arise among the people, யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவான். whomsoever the Lord chose, he is the saint. உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்தவானாய் கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார்னா அவன் கடைசி வரைக்கும் யார்தான்? பரிசுத்தவான். If the Lord, while he chooses you and me, if you are a saint, then till the end you will be a saint. अनेகர் தீர்க்கதரிசிகளாக தெரிந்து கொள்கிறார். But never the Lord chose as a prophet. அநேகரை ஊழியர்களாக தெரிந்து கொள்கிறார்.
Never the Lord chose many as servant of God. விசுவாசிகளாக தெரிந்து கொள்கிறார். The Lord neither chose many as believers. பல விதங்களில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது When the Lord chose many as in diverse manners, ஒரு சிலரை மட்டும் தான் அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது எப்படி தெரிந்து கொள்கிறார் சொல்லுங்க பரிசுத்தவானாய் தெரிந்து கொள்கிறார். But only a few among them the Lord chose as saints. அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுதே பாஸ்டர் யேசுதாஸ் அவர்களை அவர் பரிசுத்தவானாகவே தெரிந்து கொண்டார். So while he chose Pastor Jesus, he chose him as a saint. இரண்டாவது என்னாகமம் 16:5 பார்க்கும்போது, secondly Numbers 16:5, எவர்களை தம்மிடத்தில் சேர அவர் அனுமதிக்கிறாரோ அவரோடு கூட இருக்கிறார்களோ எவர்களை தம்மண்டை சேரும்படி தேவன் தெரிந்து கொள்கிறாரோ அவனே பரிசுத்தவான். So whomsoever him caused to come near unto him, even him he chose him as a saint. தேவனிடத்தில் சேருகிற ஒரு அனுபவம், the experience of being coming near unto the Lord. இந்த ஊழியம் என்பது தேவனோடு நெருங்குகிற ஒரு ஊழியம். This ministry is the ministry going near unto the Lord. இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு சொன்னார், அவர்கள் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். When Jesus chose 12, he told about them that I have chosen them to be with me. அவர் வீட்ல இருந்தார். Though they were in the அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் உண்டு. They had family, father, mother and sisters and brothers. அவரை தம்மிடத்துல அந்த அவர் தெரிந்து கொண்டார் இல்லையா, அந்த தெரிந்து கொள்ளுதலின் நிறைவேறுதல் வரும் பொழுது கரெக்டா அவர் தம்மண்டையில் இழுத்து கொண்டார். அதனால தான் கர்த்தருடைய வீட்டிலேயே வச்சிட்டார். So when they were in the family, but when the time come they were choosing, they took them from the family and made them to be along with him. ஆண்டவரோடே சேர்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. This is the life, the being along with the Lord. வீட்லனா அம்மா அப்பா புருஷன் மனைவி பிள்ளை இப்படி பலவிதமான உறவுகள் பந்தங்கள் அன்புகள் பாசங்கள் இணைப்புகள் தொடர்புகள் உறவுகள்லாம் இருக்கும். In the family there will be a father mother relationship and also the love and the affections of the family kith and kin. அவன் பரிசுத்தவான் கிடையாது. But that is not a saint. He is not a saint. தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அதுதான் இவருக்குள்ள தேவன் தெரிந்து கொண்ட அந்த அனுபவம். The holiness, that being with the Lord, closer near unto the Lord, is a saint, and the Lord chose him as a saint. மூன்றாவது லேவியராகமம் 20 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, thirdly when we look at Leviticus 26, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what has been written? எனக்கேற்ற பரிசுத்தம் என்று சொல்லுகிறது. Here that the holiness unto me. பரிசுத்தத்துல டிஃபரண்ட் இருக்கு. The holiness is there is difference in holiness. ஒவ்வொரு அனுபவம் இருக்கிறது. There are different experiences. Dress white போட்டா பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. Somebody will say that ஒவ்வொன்றுக்கும் பரிசுத்தம் சொல்றது. ஆனா இங்க சொல்லப்பட்டதான பரிசுத்தம் வந்து எனக்கு ஏற்ற பரிசுத்தம். யார் சொல்றது? தெய்வம். எல்லாம் கவனிங்க. தேவன் சொல்றார் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். Here what it has been written, be holy as I am. மற்றவர்களுக்கு ஏற்ற பரிசுத்தம் அல்ல. That the holiness not unto others. பார்வைக்குள்ள பரிசுத்தம் அல்ல. That is not the holiness unto the earth. ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தம். The holiness unto the Lord. அவர் மகா பரிசுத்தர். He is a most holy God. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். He is a God living in the light where no man can approach unto. ஆனபடினால அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். அதுதான் பாஸ்டர் ஏசாசுக்குள்ள இருந்த அனுபவம். அது நேற்று தான் முந்தானத்து தான் அந்த லைனுக்கு வந்து டச் பண்ணார். The holiness pertaining unto the Lord. So yesterday only the Lord, this pastor reached that. அவர் பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டார். அவருக்கு ஏற்ற அப்படி கொண்டு வந்து கெட்டி சேர்த்து 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 அந்த எனக்கு ஏற்ற பரிசுத்தம் அந்த அவருடைய ஸ்கேல் கரெக்டா கிளியர் ஆன உடனே முந்தானத்து நைட்டு எடுத்துட்டார். So he has been called unto holiness and he lived as a holy, but Lord brought him near unto him and taught him everything, and when he reached the place where the holiness unto the Lord, he gathered him unto himself. ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கைகளில் இருக்கு. The saints of the Lord in his hand. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is the very important thing. அவருடைய கையில எந்த மனுஷன் இருக்கிறானோ அவன் ஒரு பரிசுத்தவான். Whomsoever he is in the hand of the Lord, he is a saint. உபாகமம் 33:3ல நாம் பார்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறார்கள். When we read in Deuteronomy 33:3, the saints are in your hands. தன்னுடைய வலது கரங்களிலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 2:1 கடைசி 2:1ல நாம் பார்க்க முடியும். When we read in Revelations also that the servants of God in the right hand of God. எப்படி இந்த உலக பிரகாரமான அவருடைய தகப்பனுடைய கையிலிருந்து கர்த்தர் வாங்கினாரோ அன்றையிலிருந்து கடைசி வரை யார் கையில் வைத்திருந்தாரு? தன்னுடைய
வலது கரத்திலேயே பாஸ்டர் வைத்திருந்தார். From the day when the Lord took him from the hand of the father of the pastor, till now the Lord took him and kept him in his hand. அது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தவான் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைஞ்சிட்டே இருக்கும். Not only that, a saint of God will fall at the feet of God and he will receive the instructions. பரிசுத்தவானை கண்டுபிடிக்கணும்னா நீங்க பாருங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த பரிசுத்தவான்னு சொன்னா அவன் எங்க விழுந்து கிடப்பான்? கர்த்தருடைய பாதத்துல தான் அவனுக்கு போதனை, வேற யாரும் போதனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. If you want to check out the quality of a servant of God, if you go and see a saint, he will fall at the feet of the Lord and nobody can want to check it. இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேச்சு, சிரிப்பு, அவருடைய செயல், அவருடைய ஒவ்வொன்றுமே யாரு பார்த்தாலுமே அவர் ஒரு பரிசுத்தவான்பா அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். After that, the servant of God will get the maturity so that others can say this is the servant of God. Because of their conversation or the look and the deeds, where will be holy. ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு போறான். Once a prophet went to a house. அந்த வீட்ல தங்குவான். He used to stay on that house. சாப்பிடுவான். There he used to feed. திரும்ப ஊழியத்துக்கு போய்டுவான். After that, he used to go for the ministry. எப்ப அந்த இடத்துக்கு கிராஸ் பண்றானோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஜெபிச்சிட்டு போயிட்டு. Whenever he crosses the area, he will go to that house and pray and go. அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அந்த வீட்ல இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய புருஷனை கூப்பிட்டு சொன்னா, இப்படி அடிக்கடி வர்றாரு இந்த மனுஷன் ஒரு பெரிய பரிசுத்தவானல்லா இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். Looking unto the man who is coming often unto the house of the Lord, the lady of the family told to her husband, this man is a man of God. ஆண்டவருடைய கையில் இருக்கிறவங்க, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு சேர்க்கப்பட்டவர்கள், அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலையும் மற்றவங்க பரிசுத்தத்தை பார்க்க முடியும், உணர முடியும், அதை கற்றுக்கொள்ள முடியும். The saints, those who are in the right hand of God, will be, when they come unto the Lord, they will they fall at the feet of God and receive the instruction and they receive the teachings, and nobody wants to teach them because their conversation, the deeds and the walkings and all things will be according to the teaching of the Lord. ஒருவன் பரிசுத்தவனா மாறிட்டு வரான்னு சொன்னா, if somebody becomes a saint, அவன் பலியினால தன்னுடைய ஜீவனை ஒப்புக்கொடுப்பான். Through the offering, he will offer himself as a sacrifice. 50 சங்கீதம் 5 வசனத்தின்படி பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று பார். According to Psalm 50 and 5, gather unto me the saints, those who are acknowledged with me with the offering sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to his holy name. ஒருவேளை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் ரொம்ப பரிசுத்தவானா இருப்பார்கள். If you look at some people, they will be so holy in the beginning stage. போராட்டங்கள் வரும் பொழுது, when afflictions, trials come, வரும் பொழுது, when problems arises, வியாதிகள் வரும் பொழுது, when diseases comes, நிந்தைகள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, when reproaches arises, இப்படி ஏதாவது ஒன்னு வரும் பொழுது இவங்க தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து விடுகிறதை பைபிளையும் பார்க்கலாம், நடைமுறையிலும் நம்ம பார்க்கணும். Likewise, when all this comes, they will lose this holiness and go away. ஆனா பாஸ்டர் அப்படி அல்ல. But this pastor is not so. கடைசி வரை தன்னுடைய ஓட்டத்தின் முடிவு வரை பரிசுத்தவான், அதுதான் ரொம்ப முக்கியமான தன்மை. But this pastor not so, till his death, till his last end, he was saint and he kept a holiness. இந்த ஊழியத்துல ஒருத்தன் இடையில விழுகிறது எழும்புறது அப்படி அல்ல, கடைசியில முடியும் போது அவன் பரிசுத்தவான். அதான் அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும். Even though somebody fall in the middle with it, that is not the matter. But when the end comes, if the saint has the servant of God is being a saint, and that is a good thing, because the beginning is a so small thing, but the end should be magnified. அவன் ஒரு பரிசுத்தவானா செத்துட்டானா கர்த்தர் அவருடைய பார்வையில் அது எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. If he becomes a saint, and he will become precious in his sight. அதனால தான் இந்த ஊழியத்துல கடைசி வரை நிக்கணும். So for the till the very end, the servant of God must stand. எப்படி ஒருத்தன் கடைசி வரைக்கும் பரிசுத்தவனா இருக்க முடியும்? ஏற்றத்தாழ்வுகள் வரும், பிரச்சனை வரும். இந்த ஊழியம் இந்த சீயோன்ல சொன்னாங்களே, இப்ப சாலகத்தின் வழியான்னு, இவர் சாலகத்தின் வழியா உள்ளே போனார்னு. இப்படிப்பட்ட ஊழியத்துல எப்படி ஒரு செயிண்டா ஒருத்தன் நிக்க முடியும்? How a servant of God can become a firm stand as a saint even though when they want to go through the gutter way, they should be saint even though they go through some trials and temptations. But there are many kinds of ministries. In the world there are many kinds of ministries. Apostolic ministry,
missionary ministry, தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருக்கு. the prophetical ministry. இப்படி எல்லாம் பல விதங்கள்ல ஊழியம் செய்யறதை நீங்களும் பார்க்கலாம். You can see if there are some pastors and apostles, and you can see many others also. இந்த ஊழியம் வந்து மற்ற ஊழியங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஆர்சி இந்த மற்ற ஊழியங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டைர்மென்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. If you see in those who are doing ministry in RC and other denominations, they are giving some retirement. ஆனா நம்முடைய ஊழியத்துல அப்படி கிடையாது. ஜீவனை லாஸ்ட்ல அப்படியே பலிபீட சிலுவையில தான் இயேசு மரிச்சார். But in a denomination, but our ministry not so. But till last death, last breath should be poured on the cross. இயேசு சிலுவையில தான் ஜீவனை விட்டார். Jesus poured his life on the cross. அதனால இவங்க எல்லாம் பரிசுத்தத்துல தான் ஜீவனை. அந்த ஓட்டம் முடியும் பொழுதும் அந்த மரணம் அந்த லாஸ்ட்ல கூட அவங்க கர்த்தருடைய வீட்டுல அந்த மரணத்துல கூட அவங்களுடைய பரிசுத்தம் கெட்டு போக கூடாது. So these servants of God are also till at the end, until the end, they poured their lives in the house of God and they left their lives மரணம் மட்டும் till their death. இயேசுவை பத்தி பைபிள் சொல்லுகிறது. And about Jesus, the Bible says till the end. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். Till the death, that is unto the death, the cross of death of cross. மரண பரியந்தம் சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாரு? சிலுவையின் மரண பரியந்தம், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும். அதான் முக்கியம். Till the death and also unto the death of Christ. That is the important thing. இந்த ஊழியத்துல 7 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. In this ministry, 7 things are very important. அது சாகர வரைக்கும் இருக்கணும். அவன்தான் ஊழியக்காரன். சாகர வரைக்கும் அந்த 7 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவன்தான் ஊழியக்காரன். அப்படி ஓட்டத்தை முடிச்சாதான் அவனுக்கு ஜீவன். Till the death of the saint, servant of God, he must keep these 7 qualities. Only that man is a servant of God, saint, and he will finish his course. நியாயாதிபதிகள் 13 படி பார்க்கும் பொழுது, according to Judges 13:3, அங்க மரணம் மட்டும் இல்ல 5ஆம் வசனம் நினைக்கிறேன், மரணம் மட்டும் அவன் நசரேயனா இருக்கணும். Till his death he should be at Nazarite. எத்தனை வசனம்? நியாயாதிபதிகள் 13:3. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் அவன் நசரேயன். இந்த ஊழியத்துல என்னைக்கு பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்துக்கு வராங்களோ சாகர வரைக்கும் அதே பிரதிஷ்டை. இதுல எங்க பிரதிஷ்டை நஷ்டமாச்சோ அவன் கண்டு ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க இயலாது. From the birth and until the death he must keep the consecration and keep the vow. So if he deny it or if he lose it, then you cannot become a Nazarite. மரணத்துல கூட அவனுடைய பிரதிஷ்டை நஷ்டமடைய கூடாது. Even in the death also his consecration should not be lost. அந்த மரணத்துல பிரதிஷ்டை அடி வாங்கிடுச்சுன்னா அவன் பரிசுத்தவானாய் ஓட்டத்தை முடிக்கல. கண்டுபிடிச்சலாம். If he lose the consecration when he was in the deathbed, then he cannot become a saint and he cannot finish his course with holiness. இரண்டாவது வெளிப்படுத்தல் 2:10 படி பார்க்கும் பொழுது மரண பரியந்தம் உண்மை. Secondly, according to Revelation 2:10, he must be faithful until the death. நான் என்ன பிரசங்கம் பண்ணணும், எவ்வளவோ பிரசங்கம் கேட்டிருக்காங்க நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படிங்கும்போது கர்த்தர் இதுதான் சொன்னாரு, மரண பரியந்தம் உண்மை. So faithful unto the death. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is the very important thing. கொஞ்ச நாள் உண்மை, அதுக்கு பிறகு போய் ஏமாற்று அப்படிலாம் கிடையாது. மரண பரியந்தம் அதுல உண்மையா நிக்கணும். Faithfulness unto some certain period or certain days, that is not the good thing, but you should be faithful until the end, death. அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அவரோடு கூட அவர்கள் எப்படி இருந்தாங்க? உண்மை உள்ளவர்களுமாக இருந்தார்கள். ஆனா அப்படியே தான் அவங்க ஜெயித்து அவரோடு கூட இருக்கிறாங்க. The saints, they overcame the Satan because they are called by the Lord and they were chosen and they are faithful. ஒன்று பிரதிஷ்டை. One is consecration. ஒருத்தன் பரிசுத்தவான் அப்படினு ஃபைனல் பண்றான் அப்படினு சொன்னா இந்த 7 குவாலிஃபிகேஷன் டிக் ஆனதா அவனுக்கு பரிசுத்தவான். 7 qualities should be come to pass if one should be called a saint. One is saint. இரண்டாவது உண்மை. Second, faithfulness. மூன்றாவது பிலிப்பியர் 2:8 படி கீழ்ப்படிதல். So thirdly, according to Philippians 2:8, the obedience. ஊழியத்துல வந்து கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். In the ministry they should obey without any question. ஏன்? Why? எதுக்கு? For what? எதனால? Why so? யார் சொன்னா? Who say? இப்படிப்பட்ட கேள்விக்கே ஊழியத்துல என்ன கிடையாது? இடமே கிடையாது. For all these questions there should any place. ட்ரிச்சில போ. If you want ask them to go for Trichy, இல்ல இங்க இருந்து நாசரேத்து போ. Go to Nazareth. நாசரேத்துல இருந்து திருப்பி நீ எங்க வந்துரு. And once again you come back to Paramakudi. பரமனுடைய மடியில் வந்து சேரு. So you come into the Paramakudi. பரமனுடைய மடியில். So you come into the bosom of the Lord. பாருங்க, ஆண்டவர் எங்க சொன்னாலும் போயிட்டே இருக்கணும்.
Wherever the Lord asked him to go, you must go. இயேசுவின் கீழ்ப்படிதல் அப்படிப்பட்டது. The obedience of Christ is so. பிதா என்ன சொல்றாரோ அதை தான் செய்வார். Whatever the Father says, he will do. நடத்திப்பு என்னதோ அதுதான். Whatever the leader said, that they will do. எப்படி இருக்கும்? அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. So he came and told me that his mother passed away. நான் பெர்மிஷன் வாங்கி தரேன், போயிட்டு வரையாப்பா அப்படின்னு கேட்டேன். So I asked him, can I send you by getting permission from the headquarters? வேண்டான்டார். He denied it. இவங்க எல்லாமே பிரதிஷ்டையில மரண பரியந்தம் நிக்கிறவங்க. So these are the people standing firm in the consecration till their death. உடனே 3 நாள் முக்காடு போட்டு உட்கார்ந்து அழுகிற பார்ட்டி எல்லாம் கிடையாது. He is not a man who is crying once he heard that death news. மரண பரியந்தம் பிரதிஷ்டை, மரண பரியந்தம் உண்மை, மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். The consecration until the death, and the consecration and faithfulness until the death, and also obedience until the death. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். He humbled himself until the became obedience unto the death. சீயோனை பிடிக்க எல்லாரும் என்னெல்லாமோ யோசிச்சாங்க. ஒரு குரூப் எது வழியா போயிடுச்சு, டிச் வழியா உள்ள போயிட்டு வந்துட்டான். So when he tried to capture Zion, but one man went into the gutter and came. எவ்வளவு படிச்சிருந்தாலும் இங்க வந்தா ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுருவாங்க, ஜீரோ ஆக்கி விட்டுருவாங்க. Even though if anybody has become a learner, எவ்வளவு வசதி இருந்தாலும் இங்க கொண்டு போய் ஒண்டி ஓரம் கட்டி விட்டுருவாங்க. even though they were so rich, here they will become சமமாய் இருந்தார். அவரை அவ்வளவு பெரிய ஆளை கொண்டு போய் அடிமையின் ரூபமாக மனித சாயலாக கீழே இறக்கி விட்டார். Jesus was equivalent to the Father, but he became as a form of a servant. இந்த வழி வந்து தாழ்மையின் வழி. This way is a way of humility. அப்படிதானா? கரெக்டா? தாழ்மையின் வழிதானா? தாழ்மையின் வழியே கண்ணீரோடேகியோர் வாழ்வினை அவர்காய் அளித்தவரே. தாழ்மையின் வழியே கண்ணீரோடேகியோர் வாழ்வினை அவர்காய் அளித்தவரே. ஆண்டவர் அன்பிலே நீடுலி நீலைந்து அழிவற்ற மூடி சூடி ஆனந்திப்பார். ஆண்டவர் அன்பிலே நீடுலி நீலைந்து அழிவற்ற மூடி சூடி ஆனந்திப்பார். தாழ்மையின் வழி இதுதான் இந்த ஊழியம். This is the way of humility, and this is the way of ministry. உட்காரணும். If you want us to sit, you have to sit. நீ போகணும். If we asked you to go, you have to go. இப்ப நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தோம். மத்தவங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அரவேக்காடு கால்லாம் ரொம்ப பேர் இருப்பாங்க. பாஸ்டர் எப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணாரு. எனக்கும் அவருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி காலைல எங்க போறீங்க? நான் இங்க இருக்கிறேன், நீங்க வெளியே போ. அப்ப நான் இங்க இருக்கிறேன், நான் வெளியே போயிடுவேன். எப்படி ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 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 -% கூட என்ன கிடையாது, கிராச் கிடையாது. Between myself and pastor, there's no difference of opinion. We went along. நேத்து நைட்டு தான் தெரியும் என்னை விட ஒரு வயசுல கூடவர். நேற்று இரவு தான் தெரியும் என்னை விட வயசுல ஒரு. Only yesterday night I came to know that he is elder than me. நான் ரொம்ப சிம்பிளா எப்படி இருக்கா அப்படி இப்படிலாம் பேசுவேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது எப்போ என்னை விட ஒரு சீனியர் வயசுல இருந்தது கொஞ்சம் பெரியவர். Even though I was senior in the ministry, but he is elder unto me in the age. இந்த பாதை தாழ்மையின் பாதை. This path, the path of humility. அதுதான் மரண பரியந்தம் தாழ்மை. So humility unto the death. வெளியே பாத்தீங்கன்னா சும்மா கார் இருக்கும், செல் இருக்கும், சென்டர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர்பாங்க. ஆனா ஊழியத்தில் இருக்கிற துன்பங்கள் வெளியே தெரியாது. ஏன்னா நாங்கள் முடியை சூட்டினவர்கள், சூட்டப்பட்டவர்கள். In the outward show off, everybody will call us as assistant pastor, center pastor, and they will give us the status. But in the inward, we are the people, those who are crowned with the crown of thorns. So we are the people, those who are tortured unto the end, according to Acts chapter 22 and verse 4. So we have to reach Zion through many tribulations. We are sickness. Through the leading, through some people, through the church. Tribulations will problems will come in any way. இந்த மரண பரியந்தம் நிற்கிறதா ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது முடிவு பரியந்த நிலையில் நிற்பவன் வேற யாரும் ரட்சிக்கப்பட முடியாது.
So even among all these things you must be faithful until you have to stand first. So only the Bible says those who stand until the end will be saved. 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தின்படி இந்த தேவன் மரணபரியந்தம் அவர்களை நடத்துவார். According to Psalm 14 in verse 14, this God will lead us until the end. இந்த ஊழியத்துல நடத்துதல் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நடத்திட்டு தான் உட்கார்னா போகணும். இப்ப என்னைய சொன்னாங்க நீ போன்னு வந்திருக்கேன், முடிஞ்சிச்சு, ஹாலோட முடிச்சுக்கோ, அதோட ஹாலோட முடிச்சுக்கணும், மரியாதை நடத்திட்டு தான். In this ministry, leading is very important. They asked me to go here, so I have to finish after the meeting. I have to go. அதிபதியாக இருந்தாலும் எப்படி சொல்றா, எனக்கு ஒரு ஆள் இருக்காரு, 1000க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார், அங்க இருந்து அவர் சொல்லுவா உட்காரு, நான் கீழ்ப்படிகிறவன், எனக்கு கீழ்ப்படிகிறது உண்டு. Even though இந்த ஊழியத்துல நடத்துதல், அதாவது மரண பரியந்தம் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். கடைசி வரைக்கும் நடத்திட்டு தான் நமக்கு முக்கியம். In this ministry, leading is very important. Till the end, the leading is very important. ஏழாவது, அவர்கள் மரண பரியந்தம் ஜெயிக்கணும். Seventhly, till the end of death, they have to overcome. ஜெயிக்கலன்னா இந்த ஊழியத்தில் தோத்து போயிட்டா என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் 39 வருஷம் ஓடிட்டு தோத்துட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. Everybody must overcome. If they got the defeat, then what is the use? வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை அருமையாக எண்ணாமல் என்ன செய்வாங்க இவங்க? சொல்லுங்க, வசனம் சொன்னா தம்பி சொல்லு, நீ சொன்ன வசனத்தை ரிப்பீட் சொல்லு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பாஸ்டர் ஏசா ஜெயித்தார். Revelation chapter 12 and verse 11, they overcame him by the blood of the Lamb and by the word of the testimony, and they loved their lives unto not. ஜீவியங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்துகிட்டே இருக்கணும், கடைசியில மரணத்தை ஜெயிப்பது. So overcoming life should become in every step, and in the last you have to overcome death. Because the Lord swallowed up death himself. பாஸ்டருக்கு அப்படி ஒரு போராட்டம் வந்தது, அவர் மரணத்தை ஜெயித்தார். So this pastor also got the torture like that. This pastor also swallowed death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to his holy name. அவருக்கு என்னைக்கு அந்த பலவேற்காட்டுல அவருக்கு இந்த சீயோனை பார்க்கணும், சீயோனுக்கு போகணும், இயேசுவுக்காக சேவை செய்யணும், எல்லாரும் சொல்றாங்களே அந்த பிதாவின் முகம்னு, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக ஏக சக்கராதிபதி நித்யானந்த தேவன், அவரை நாம் பார்க்கணுங்கிற ஆசை வந்த உடனே இந்த அம்மா அப்பா தங்கச்சி போட்டு கீட்டு எல்லாமே அவருக்கு எப்படி ஆயிப்போச்சு? குப்பையா நஷ்டம்னு விட்டுட்டார். When he was in the Parabekadi, when he got the vision about the Father's face and about the ministry and all the Lord who is living as an omnipotent God and who is living in the விசுவாசிகளுக்கு ஆசை எல்லாம் இயேசுவின் முகத்தை பார்ப்பது, ஊழியனுடைய ஆசையெல்லாம் சொல்லுங்க, நாங்க தான் பார்க்கறது இல்லையா, அதனால நாங்க இப்படியே கடுப்பட்டே உட்கார்ந்துட்டு சொல்றீங்களா? நாங்க பிதாவின் முகத்தை பார்க்கணும். அந்த வெளிப்பாட்டுல தான் இதெல்லாம் குப்பை, எவன் என்ன பண்ணாலும் சரி, எந்த பூனையை எப்படி தூக்கி போட்டாலும் 4 காலில் வந்து நின்றுவோம். பூனை எப்படி தூக்கி போட்டுவாலும் எப்படி வந்து நிற்கும்? 4 காலில் வந்து நிற்கும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கிறவர்கள் எங்க நிற்பாங்க? பிதாவின் முகத்தை பார்க்கணும்னு வந்துட்டான். அதனால இங்க எவன் முகத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, எவன் முகத்தையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே நோக்கம், பிதாவின் முகம். அதனால தான் வெளிப்படுத்தல் 22 சொல்லி இருக்கிறது, அவருடைய ஊழியக்காரர் அவருடைய முகத்தை சொல்லுங்க சத்தமா. அந்த மேன்மையான பாக்கியத்தை, அந்த தரிசனம் இவருக்குள்ள 39 வருஷம் இவர் ஆபரேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. This great revelation has operated in this past for 39 years. எவ்வளவு பாதைகள் வித்தியாசம், நான் எல்லாமே சொல்ல முடியாது. அவர் போன பாதைகள்லாம் அவருக்கு தான் தெரியும். 1-2 என்கிட்ட வந்து சொல்லுவார், அண்ணே இப்படிலாம் அப்படின்னு. ரைட் தம்பி பார்க்கலாம் போவோம். We are ignorant about the path where he went through, but sometime he will come and say about something, but he got through many paths. நாமெல்லாம் பேர் புகழுக்காக வந்தவங்க இல்ல. நமக்கு எல்லாருக்கும் பேர் புகழ்லாம் எங்கதான்? இந்த ஜனம் புகழ்ந்தோ இந்த ஊழியக்காரங்க புகழ்ந்தெல்லாம் ஒரு கல்வியும் நடக்க போறது இல்ல. எங்க போனோம்? அங்க போய் சேரணும். அதுதான் நம்முடைய முக்கியம். We are not the people those who come for the name and fame in the ministry, but what all the name and fame we must obtain in the heaven. இவர் இந்த ஊழியத்துக்கு காணிக்கையாக வந்தார். காணிக்கையாக வந்ததும் அல்ல, பலியாக ஒப்பு கொடுத்தார். Not only he came as offering unto in this ministry, he also offered him as a sacrifice. இயேசு இந்த ஊழியத்துக்கு எப்படி வந்தாரு? ரெண்டா வந்தார், காணிக்கையாகவும் பலியாகவும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள்லாம் காணிக்கையா கொடுக்குறாங்க. பலியா கொடுத்தா ஐயோ எம்பளை செத்து போயிடுவாளா ஊழியத்தில் இப்படியா பிரச்சனை. நீ காணிக்கையா போட்டேன்னா அதுக்கு காணிக்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? இயேசு எப்படி செஞ்சாரு?
காணிக்கையாகவும் பலியாகும். இதே பரமக்குடியில பசங்களுக்கு அழகான ஒரு பிரசங்கம் பண்ணார். இன்றைக்கு அநேகர்கள் தங்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள், ஆனால் எதை கொடுக்கறது இல்ல. பாஸ்டர் அவர்கள் காணிக்கையா மட்டுமல்ல, யாராவே கொடுத்தாச்சு, பலியாவே இன்னைக்கு முடிஞ்சிச்சு. This pastor offered him as not only as offering, he offered him as a sacrifice also. எத்தனை பேர் இதே அனுபவத்தை பயிற்சி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you are desiring to experience this as in your life also? இந்த பிரசங்கத்துல எவ்வளவோ ஒரு சீயோனுக்கு வந்திருப்பாங்க. In his through his preaching, many would have come unto Zion. அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பாரு. Unto many he would have given baptism. இவர் கூட்டத்துல அநேகர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. Through his ministry, many would have received the Holy Spirit. இப்படி பலரையும் பல விதங்களில ஒவ்வொரு சபைகளிலும் அந்த சபைக்கு தகப்பனாக முன்மாதிரியாக பல விதங்களில ஜீவித்து ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாரு. இதே லைஃப் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. He finished his race by doing many things through his ministry, and we also getting a chance to do like this. For anointing for that. Moses is a servant of God, and he got an anointing. Joshua is also a servant of God, for him also he got an anointing. Caleb is also a servant of God, he had a vision and anointing. David is also a servant of God, and he got anointing. For this pastor Yesudas also he had an anointing. That anointing prepared him and he made him as a great loud Zion. How many of you need this anointing? So close all your eyes. நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால், பரமக்குடி பேசுங்க. நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தால் சவுண்ட பட்டாசு வெடிச்ச மாதிரி அடிங்க. ரெட்டிப்பான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும். இந்த மரண ஆராதனை இந்த கலந்துகிட்டீங்களா, இதில் நீ கலந்து கொண்டபடியினால் உனக்கு என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இவருக்குள்ள இருக்கிறது இல்ல, இவருக்குள்ள இருந்த அபிஷேகம் எப்படி இப்ப வரப்போகுது? வேணும்னா முழங்கால் போடுங்க, கைகளை உயர்த்துங்க. ஐயா எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் டபுளா இறங்கணும். இப்போ யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனா எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மரித்ததான அந்த எலியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் இவன் தலையில கொண்டு வந்து ஊத்தினார். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக 40 வருஷமாக மோசே ஊழியம் செய்தான். அந்த ஊழியத்தை கடைசி வரும் பொழுது அவன் அபிஷேகத்தை தூக்கி 70 பேர் மேல வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப பாஸ்டர் இயேசுதாஸ் மேல உள்ள அபிஷேகம் இந்த அடக்காரதில் நீ கலந்து கொண்டபடியினால் அதை நான் உனக்கு ரெட்டிப்பாக தருவேன். எத்தனை பேருக்கு வேணும்? அவங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்க, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க, இந்த சந்ததிகள், இதோ அவர்கள் மூலமா இந்த சபை, எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம்? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே நிமிஷத்துல அந்த சால்வை வந்தது போல ஒரு அபிஷேகம் உன்னை தூக்கட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென். இப்ப எழுப்புதலுக்காக இல்ல, உண்மையாகவே உங்க சித்தப்பா மாமா அண்ணன் எல்லாம் நீங்க சொன்னீங்க. எல்லாரும் பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சாரு, அதை செஞ்சாரு, இது செஞ்சாருன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நல்லது, எது தப்பும் கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு உண்மையாகவே இவர் மேல இருந்த அபிஷேகம் அல்ல, அது ரெட்டிப்பா டபுள் போர்ஷனா வேணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் கை வைத்துங்க, நம்ம கூட்டத்தை முடிக்கலாம். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சால்வை இறங்கி வந்தது, ஓடி போய் அதை பிடித்துக் கொண்டான். ஓ, யோர்தானை பிளந்தான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ரெட்டிப்பான வல்லமை. நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் பொழுது உன்னை அபிஷேகத்தினால் முடி சூட்டுகிறார். ரமானியா சஹதனா மஹரிமானியா சாத்தாராமானியா நஹேசா ரவஹதன மே ஹலைனிசாமானியா
ஐசே நஹராத்திமியா ஹராத்திமினா வங்கர ஹதனமானியா ராபான். ரெமக்கரே மின ஹதனமிகரமனா கதுராபானியா. ஹalleluya hallelujah hallelujah. Amen. 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 யோசுவா மோசே மரிக்க போறான், அடுத்து என்ன பண்ண போறோம்னு அப்படி திகைச்சிட்டான். When Moses was dying, Joshua became discomfited. அடுத்த ஸ்டெப் என்னன்னு அப்படி திகைச்சிட்டான். He was discouraged because கர்த்தர் உடனே மோசேட்ட சொன்னாரு. So unto Moses the Lord said, உன்கிட்ட இருக்கிற கனத்தை கொஞ்சம் கனத்தை அவனுக்கு கொடு, அவனை ஸ்ட்ரெங்த் பண்ணுன்னு சொன்னார். So the Lord said unto Moses, take your honor that is in you and honor him. அடுத்த செகண்ட்ல இருந்து ஒரு அபிஷேகம் யோசுவா மேல இறங்கிடுச்சு. The very next moment the anointing came unto Joshua. கர்த்தர் இப்ப உங்களுக்கு அதை தர போகிறார். The Lord is sending the anointing. இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், முன்னேறலாம். You no need to fear about anything hereafter. யோர்தானை கடக்கலாம். You can cross over Jordan. மகிமையை அடையலாம். You can receive the glory. bahadine megara bahaduna megarai nistana aise nama haduna edamena fati ki mera haduna maniya rabana ஆவியானவரே ரங்க ora bahasa mila hadine megara balakate raba karaba katuraba. ஆமென். அவர் ஜெபித்த உடனே ஒரு சமாதானம் கிடைச்சது, சுகம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ இந்த அடக்காராணிக்கு வந்துட்டீங்கல்ல, இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கட்டுமே. Many are testified that ஒரு விடுதலை கொடுக்கட்டுமே. He can get the deliverance. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டுமே. Let him give the blessings. ஒரு அக்கினி உன்மேல் வந்து விழட்டுமே. Let the fire come upon you. உராபானியா ராபானாசா. Abakare mina hadina mankarabania. Hallelujah, hallelujah, hallelujah. Remana gesibudana megaraba haduna. Maike minasta rimana stania. Aise gadanaka ramena stamania rabana tura. Hallelujah. Rimana katuda mania rabana. Karaba katuda mania. Hallelujah. Hamakara mina duna manaka shana manaka durabania. Hallelujah, hallelujah. Mekabara manadu nimikara managa tudabania. Karabara bakasara manabara. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Ribadana bagaduni bigadana beharabani balankari bidaduna mania. Amen, 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 amen. Riman namar rabakara banan sabana tura. Tiara mana sabania katidamana katidabania. ஆமென். ஒரு புதிய கிருபையை உணர்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. ஒரு புதிய தொடுதலை உணர்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. ஒரு புதிய பிரதிஷ்டை நான் பண்ணிட்டேன், கர்த்தரோடு நெருங்கும்படியாக, பரிசுத்தவானாய் மாறும்படியாக, மரணபரியந்த உண்மையாய் இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு கிருபை இறங்குகிறது. ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதம், இந்த அடக்காரனுடைய லாஸ்ட் பிளெஸிங் இறங்குகிறது. பெற்றுக்கொள். ரிமக்கரமன விடுவிக்கத்துவானியாரா. ஹல்லேலூயா. ஆமென். என்னுள்ளத்தில் உமது அன்பை ஊற்றிடும் ஐயா, எல்லோருக்கும் சாட்சியாக வைத்திடும் ஐயா. என்னுள்ளத்தில் உமது அன்பை ஊற்றிடும் ஐயா, எல்லோருக்கும் சாட்சியாக வைத்திடும் ஐயா. சாட்சியாக
சாட்சியாக வைத்திடுமையா என்னுள்ளத்தில் உமது அன்பை ஊற்றிடுமையா எல்லோருக்கும் சாட்சியாக வைத்திடுமையா என்னுள்ளத்தில் உமது அன்பை ஊற்றிடுமையா எல்லோருக்கும் சாட்சியாக வைத்திடுமையா என்னுள்ளத்தில் உமது அன்பை ஊற்றிடுமையா எல்லோருக்கும் சாட்சியாக வைத்திடுமையா Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Amen. ஸ்தேவான் அவருக்காக மரித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. உன்னதமானுடைய வலது பாரசத்தில் இயேசு எழுந்து நின்று அவனை வரவேற்றார். While Stephen was dying, he saw the vision that the heavens were opened. He was to the right hand of God and the heavens were opened. Amen. முந்தானத்து இரவு 7:45 மணிக்கு இயேசு கிறிஸ்து, வா என் ஊழியனே, உண்மையும் உத்தமமான ஊழியனே, என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று அவரை சேர்த்துக் கொண்டார். Day before yesterday by 7:40 when the Lord gathered him unto him, come unto me my servant. Amen. அன்றைக்கு தேவனுடைய தாசனாகிய மோசே மரித்த பொழுது தேவன் அடக்கரானைக்கு வந்தார். இன்றைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் இறங்கி வந்திருக்கிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் விட்டு சென்ற ஊழியத்தை செய்ய அநேகரை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். அவங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க அநேகர் சீயோனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் இந்த சந்ததியிலே ராஜாக்களை, சீயோனுக்கு உரியவர்களை இந்த சந்ததியிலே கர்த்தர் எழுப்ப முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்கும் நம்பிக்கையும் ஆறுதலையும் கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு கோதுமை மணியை விதைக்கிறோம், அது நூற்றுக்கணக்காக பலனை பரமக்குடியில் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம் மேல பிதாவின் வழிகாம் தூக்கிறோம். கதாவை அருமையான பாஸ்டர் ஜெயித்தலான சேனாவின் காஸ்தோத்திரம். கதாவை ஜெயித்தலான மேலான செய்தி கதாவை தைத்து மேலான ஒளித்திரம் சொல் கடைசி மட்டும் கதாவை ஒளித்து கதாவை ஜெயித்தோடு முடிக்க கத்தரோடு செய்தினால சூத்திரம் காரணத்தோடு முடிவு கதாவை சூத்திரம் பசுதாவின் கதாவுக்கு பார்க்காரணமான சொல்லப்பட்ட கதாவை ஆடவை பசுதாவோடு கூட ஆடவை செய்து பசுதாராத்தின் பசுதாங்கள் கையில் இருக்கிறார்கள். புதிய அடைகிறார்கள். இவற்றதான கதாவை தந்தபடினால சோத்திரம் செய்ய கத்திரிக்கிழமை கதாவை பிரதிஷ்டை கதாவை கற்றுக்கொள்ளும். ஆண்டவை கத்திர மரண வரைக்கும் உண்மையாக ஒருத்தனுக்கு தந்து ஸ்தோத்திரம். உண்மையாக கதாவை கதாவை மூலமாக ஆசிர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த ராத்திரிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவை விஷயமாக ஆண்டவை கிடையாது கதாவை ஜீவி நாற்பது காணப்பட்ட செய்தியால் ஸ்தோத்திரம் எடுத்து நேர் கத்திரி கதாவை ஜெபிக்கிறோம். ஆசிரமாய் கத்தமாக ஜெபிக்கிறோம். நிமித்தமாக கதாவை மாற்றி கதாவை நாங்கள் கதாவை காண்போது நம்பிக்கையினால் ஜெபிக்கிறோம். மாற்றும் ஆசிரியம் கத்திர ஆசிரியம் யாரோட சமையலோடு ஆயத்தப்படுத்தும் ஏசு சிறுவாய் எடுக்கிறோம் தாவை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் கூட என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.